வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நான் போகும் பாதை. இன்னைக்கு நாம சித்தார்த் விஸ்வந்த் இயக்கத்துல கிறிஸ்டோ சேவியர் மியூசிக்ல ஆர்ஜே பாலாஜி, செல்வராகவன், நட்டி மற்றும் பலர் நடிச்சிருக்க சொர்க்கவாசல் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சொர்க்கவாசல் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு கொலைகேஸ்ல ஆர்ஜே பாலாஜி ஜெயிலுக்குள்ள போறாரு. அந்த ஜெயிலுக்குள்ள மிகப்பெரிய கேங்ஸ்டரா செல்வராகவன் இருக்காரு. செல்வராகவனை ஒரு கட்டத்துல இறந்துடுறாரு. அந்த கொலைக்கு காரணம் ஆர்ஜே பாலாஜியா இல்ல வேற யாரு? கிரைம் த்ரில்லரோட எடுத்துட்டு போயிருக்க படம் தான் இந்த சொர்க்கவாசல். ரீசெண்டா ஒரு மீம் ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. அந்த டிராகன் இமேஜ் போயிட்டு ஆக்டர், டைரக்டர், ஸ்கிரீன் பிளே, டயலாக்ஸ், மியூசிக் இது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்க படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் ஒன்று போயிட்டு இருந்தது. அந்த மீம்க்கு சூட்டபிளா இந்த சொர்க்கவாசல் படம் இருக்கும்னு நான் சொல்றேன். சார்பேட்டா பரம்பரைக்கு அப்புறம் ஒரு சில கேரக்டர்ஸ் மனசுல நிக்குது அப்படின்னா அது நான் இந்த படத்தை தான் சொல்லுவேன். இதுல வர அந்த கருணாஸ் ஜெயிலரா வருவாரு, சூப்பரண்டா ஒருத்தர் வருவாரு, குக்கா வர பாலாஜி சக்திவேல் அவர்கள், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நட்டி ஆகட்டும், அந்த குள்ளனா ஒரு கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பாரு, அவரு அந்த மணின்ற கேரக்டர்ல ஒருத்தர் வந்திருப்பாரு. இந்த மாதிரி நிறைய கேரக்டர் சொல்லிட்டே போகலாம். அந்த ஒரு கேரக்டருமே வந்து அவங்களோட வேலையை சூப்பரா பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் ரெஜிஸ்டர் ஆகிற அளவுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கு, ஒரு ரைட்டிங் இருக்கு, அந்த அளவுக்கு வலுவான ஒரு ஸ்டோரி இருக்கு. எல்லாத்துக்குமே தகுதியான ஒரு படமா இந்த சொர்க்கவாசல் படத்தை பாக்குறேன். சும்மா ஒரு ஸ்பெக்ஸ் போட்டு ஒரு மொக்க கமெண்ட்ரி அடிச்சிட்டு இருந்த ஆர்ஜே பாலாஜி தான் நம்ம பார்த்துருப்போம். இதுல ஒரு வேற லெவல் ஒரு சம்பவக்காரனை பார்த்த மாதிரி இருந்தது. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆர்ஜே பாலாஜியை பார்த்த மாதிரி இருந்தது. இவ்வளவு சீரியஸா ஒரு ஆர்ஜே பாலாஜி யாராலையும் பார்த்துக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தியான ஒரு வேற ரகமான ஒரு ஆர்ஜே பாலாஜி இந்த சொர்க்கவாசல் படத்துல தெரிவாரு. ஒரு இன்டர்வியூல கூட செல்வராகவன் சொல்லியிருப்பாரு, இந்த ஸ்கிரிப்டை படிச்சு நீங்க தான் எழுதுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் ஒரு 10 வாட்டி கேட்டுட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு ஸ்கிரிப்ட் பிடிச்சிருந்ததுன்னாரு. ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா சர்ப்ரைசிங்கா இருக்கும்னாரு. அந்த அளவுக்கு ஒர்த்தியா தான் இந்த படம் இருந்தது. நான் ட்ரைலர் கட் பார்க்கும்போது இது வடச்சென்னையோட சாயல் மாதிரி இருக்கு, வடச்சென்னை மாதிரி எடுத்து வச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆனா படத்துல போய் உட்கார்ந்தா வடச்சென்னைக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை. ஜெயில வச்சு மிஷன், இந்த வடச்சென்னை, புழல்னு ஒரு படம் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய படங்கள் ஜெயில் கான்செப்ட் வச்சு வந்திருக்கு. ஆனா ஜெயிலுக்குள்ள ரியாலிட்டியா என்னென்ன நடக்கும், அங்க ஒரு சாதாரண மனுஷன் உள்ள போனானா அவனோட வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்றத ரொம்ப தெளிவா, ரொம்ப குழப்பாம, ரொம்ப சுத்தி விடாம நேர்த்தியா சொல்லியிருக்காங்க. படத்துல டைலாக்ஸ்லாம் கட்டு இருக்கு. என்ன வேணுமோ அவ்வளவுதான். வளவள குழகுறான்ற கதையே இல்லை. இன்ட்ராகேஷன் சீன்ஸ்லாம் இருக்கும். அங்க என்ன வேணுமோ அதை மட்டும் தான் பேசியிருக்காங்க. ரொம்ப இழுத்து லென்த்தியாலாம் எடுத்துட்டு போல. அதே மாதிரி ஒரு கேரக்டர் டு இன்னொரு கேரக்டர் பேசுற டைலாக்லயுமே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கு. அதை கேட்டா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிக்கும். அந்த மாதிரியான ஒரு டைலாக்ஸ் தான் பக்காவா போட்டு வச்சிருக்காங்க. ஒரு ஜெயிலுக்குள்ள என்னென்னலாம் இருக்கும், எப்படி எவ்வளவு மோசமானதா இருக்கும் அப்படின்றது, என்ன மாதிரியான டார்ச்சர்ஸ் இருக்கும், ஒரு சாதாரண ஒரு அதிகாரி எதிர்த்தா அது எவ்வளவு பெரிய இம்பாக்டை கொடுக்கும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த படத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரசிச்சது ஸ்கிரீன் பிளே. எக்ஸாம்பிள் நான் துப்பாக்கி தான் சொல்லுவேன். ஏன்னா துப்பாக்கி வந்து அடுத்தடுத்த சீன் என்ன நடக்கும்ன்றது கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டு இருந்தது. அந்த மாதிரி இப்போ ரீசெண்டா வந்து எல்லா படத்தையும் அடுத்த சீனை கெஸ் பண்ற மாதிரியான ஒரு காட்சிகள் தான் வச்சிருந்தாங்க. இந்த சீன்ல வந்து அந்த மாதிரி கெஸ் பண்ணவே முடியல. ரொம்ப அருமையா. இதுல இன்னொரு பக்கம் என்னன்னா சண்டை காட்சிகள். நம்ம இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர்ஸ் படம் எடுக்கிறாங்க அப்படின்னாலுமே ஒரு சண்டை காட்சி வந்து ஒரு மாசா வெஸ்டர்னா அவன் பெரிய கேங்ஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் ஆயிடும். இந்த கதையில அவங்க பண்ண தெளிவான ஒரு விஷயமே, ஆர்ஜே பாலாஜி ஒரு சாதாரண மனுஷன், அவர் ஜெயிலுக்குள்ள வராரு. அப்போ ஒரு சாதாரண மனுஷன் என்ன தன்னை காப்பாத்தியதுக்கு என்ன மாதிரியான சண்டை போடுவான்றதை தான் வச்சிருக்காங்க. ஆனா செல்வராகவன் ஒரு கேங்ஸ்டர், அவரு ஒரு போலீஸே எதிர்த்து தைரியமா அடிக்கக்கூடிய ஒரு ஆள். அவருக்கான ஃபைட் சீனை அந்த இடத்துல கொஞ்சம் மாசாவும், இந்த இடத்துல ரியாலிட்டியாவும் வச்சிருந்தது. அந்த ஃபைட் மாஸ்டர் பண்ண அந்த ஐடியா, அந்த கொரியா வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஓவராலா இந்த படம் பார்க்கும்போது என்னதுன்னா, ஸ்டார்டிங் அந்த ஒரு 10 மினிட்ஸ்லயே இந்த படத்தை நம்ம பார்க்கணுன்ற ஒரு கிரிப் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அடுத்தடுத்த சீன்ன்றது சஸ்பென்ஸ்ஃபுல்லா, ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் பெருசாலாம் வைக்காம ஒரு லாஜிக்கான விஷயம். அந்த லாஜிக் மிஸ்டேக்ன்றத வந்து கொஞ்சம் கூட இவங்க பண்ணல. லாஜிக்கை வந்து கரெக்டா யோசிச்சிருக்காங்க. இது பண்ணா இது நடக்கும் அப்படின்றது நம்மள அக்செப்டபிளா இருக்கு. அந்த விஷயம் இது ஆமா, இது கரெக்டா தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஜெயிலுக்குள்ள நடக்கிற அந்த கலவரத்தை வந்து ரொம்ப அழகா காட்டியிருந்தாங்க, படம் முடிச்சிருந்தாங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, அங்க ஜெயிலுக்குள்ள இருக்க மெட்டீரியல்ஸ் வச்சு எதெல்லாம் ஆயுதமா மாத்துவாங்கன்றதையும் காட்டியிருந்தாங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப நேர்த்தியா பண்ணியிருந்தாங்க. அதுதான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம். எல்லாமே நேர்த்தியா பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன பட்ஜெட்ல இவ்வளவு குவாலிட்டியான ஒரு படத்தை ஆர்ஜே பாலாஜி நடிச்சு கொடுத்திருக்காரு அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி டைரக்டர் சித்தார்த் விஸ்வந்த் அவருக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுகள். இப்படி ஒரு தரமான ஒரு கதையை ரெடி பண்ணதுக்கு, அரைச்சமாவே அரைக்காம கோடியா போட்டு மக்களை ஏமாத்தி, ஸ்டார் வேல்யூவை காட்டி மக்களை ஏமாத்தாம, 200 கோடி போட்டு 400 கோடி எடுக்கணும்ன்ற ஒரு பிசினஸ் பண்ணாம உண்மையா தன்னோட திறமையை வெளிக்காட்டுற இந்த மாதிரி டைரக்டர்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். சொர்க்கவாசல் மகாராஜாக்கு அப்புறம் ஒரு தரமான சம்பவம். நன்றி.